எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். கைகளை தட்டி பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். Praise the Lord. Hallelujah. அப்படியே அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, காலையிலிருந்து நம்மையே நெறிப்படுத்துகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, புதிய ஆண்டில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நோக்கி பயணிக்கிறோம். இப்போ பழைய காலத்தில், நம்ம கடந்து வந்த காலத்தில் நம்ம ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் உடனே என்ன செய்யணும்? அதை கழுவி சுத்தப்படுத்தணும். பாத்திரத்தை சுத்தப்படுத்தினா தான் கடவுள் என்ன செய்வார்? புதிய ஆசீர்வாதத்தை அதில் போட முடியும். பழைய கெட்டுப்போன காரியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரை இதிலேயே போடுங்க, ஆண்டவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? போட மாட்டார். ஆசீர்வாதங்கள் எப்போதுமே அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம பாத்திரம் நல்லா இருக்கணும். நமக்கு 2 ஃபாதர்ஸு இருக்கிறாங்க, பாவ சங்கீதனை கேட்க வந்திருக்கிறாங்க. அவங்க வெளியில் உங்களுக்காக ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக இருப்பாங்க. நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஆசையாக இருக்கிறவங்க தயாரிக்க முடியலைனாலும் இப்போ தயாரித்தா கூட போதும். இப்போ நம்ம பேசும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உடனே ஓடி போய் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், வேகமாய் ஓடணும். ஏன்னா மத்தியானம் வரைக்கும் தான் நமக்கு டைம், அதுக்கப்புறம் டைம் கிடையாது. பாவத்தை நம்ம அறிக்கை செய்யணும். பைபிளில் நிறைய இடத்துல இந்த பாவத்தை அறிக்கை செய்வதை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் அறிக்கை செய்யாத வரை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தினுடைய கேடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் பாவத்தை அறிக்கை செய்யாமல் நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது. அறிக்கையிட வெட்கப்படாதே அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுது. சீராக்கின் புத்தகம் சொல்லுகிறது, உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே, ஆட்சி நீரோட்டத்தை தடை செய்ய முயலாதே. அதனால் இந்த பாவத்தை அறிக்கை செய்கிறதுல நீ வெட்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. பாவங்க எண்ணிக்கை 5:7 சொல்லுது, அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அறிக்கைன்னா ஆண்டவர்கிட்ட பேசுகிறது தான் அறிக்கைன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது சங்கடமாக இருக்குமா? ஆண்டவரே, நான் விபச்சார பாவம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே என் புருஷனை சொம்பால் அடிச்சிட்டேன், சொல்லி பாருங்கள், மனசில் வலிக்கவே வலிக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க. இது பேர் அறிக்கை இல்லை. அறிக்கை அப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தட்ட சொல்கிறது. முதல்லலாம் ஆரம்ப காலத்தில் இந்த பாவத்தை எப்படி அறிக்கை செய்தாங்கன்னாக்க, இப்படி பப்ளிக்கில் எந்திரிச்சு சொல்லணும். ஆஷ் வெட்னஸ்டே இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய விபூதி புதன் நடக்குதில்ல, விபூதி புதன். அந்த விபூதி புதனில் என்ன நடந்துச்சு? முன்னாடியெல்லாம் பொதுவான இடத்துல எழுந்திரிச்சு நின்று தான் எல்லாரும் பாவத்தை சொல்லணும். இப்போ அப்படி உங்களை சொல்ல சொன்னால் சொல்லுவீங்களா?
ஆண்டவரே அடுத்த விட்டம்மா புடவையை திருடி விட்டேன் அப்படின்னா, அடி பாவி நீ தான் திருடினியான்னு உட்காந்து கேட்டுரும் அந்த அம்மா. இப்படி பல்வேறு விதமான சங்கடங்கள் அதில் வந்தது. அதனால தான் திருச்சபை பொதுவாக அறிக்கை செய்வதை மெதுவாக நிறுத்திட்டு என்ன செய்கிறாங்க, இப்போது குருவானவரிடத்தில் தனிப்பட்ட அறிக்கை செய்தால் போதும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிக்கையை நீங்கள் உண்மையாக செய்யணும். புரியுதா சொல்கிறது? அறிக்கை செய்யும் பொழுது போய் குருவானவரிடத்தில் ஒன்றும் ஒழியாமல் சொல்லணும். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, லேடிஸ்க்கு புடவை பெருசாக இருக்கா, புடவை எடுத்து வாயில் வச்சுக்கிறார். சாமி நான் பாவம் செஞ்சுட்டேன் சாமின்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நான் சொல்லுவேன், ஆவியானவரே இந்த மொழி என்னென்ன எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு புரிஞ்சா மன்னிச்சு விடுங்க, இல்லாட்டினா ஆளை நேராக கூப்பிட்டு விசாரிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அதனால் இந்த மூடுற வேலையெல்லாம் வேண்டாம். குருக்களுக்கு தெரியும், நாங்களும் மனுஷங்க தானே, அதனால் என்ன பாவம் நீங்கள் செய்வீங்கன்னு எங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பாவ நிலை என்பது உடல் இருக்கிற எல்லாருக்குமே ஒரே விதமான பாவம்தான். அதனால் எதையும் சொல்ல வெட்கப்பட தேவையில்லை. ஏன் நம்ம போய் வெட்கப்படணும்? குருக்களும் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் தான் நாங்களும் பலவீனர்களாக இருக்கிறோம். அதனால் உங்கள் பாவத்தை பார்த்து நாங்கள் ஒன்றும் அப்படியா அப்படிலாம் நாங்கள் ஆச்சரியப்பட போகிறது இல்லை. குருவானவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சார்பாக உட்கார்ந்துருக்குறாங்க, அவ்வளோதான். இயேசுவிடத்தில் இருந்த அதே மன்னிக்கிற பெருந்தன்மையோட பேரன்போடு தான் அவங்க இருப்பாங்க. அதனால் உங்களை தலையில் கொட்ட மாட்டாங்க, ஏன் இதை பண்ணினேன் அப்படிலாம் திட்ட மாட்டாங்க. அவங்க காதில் கேட்டுட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் போய் என்ன செய்யக்கூடாது, புரியாத வார்த்தையெல்லாம் சொல்லப்படாது. புரியாத வார்த்தை, நான் அவரை பார்த்துட்டேன், பார்த்தது பாவமா, இப்படியெல்லாம் கோடு வேடெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு கிராமத்தில் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லுவாங்களாம். செக்ஷுவல் சின், இந்த உடல் சார்ந்த பாவத்தை செய்யணும்னு வழுக்கி விழுந்துட்டேன். அந்த ஊருக்கு போன சாமியார் புது சாமியாரா, அவர் புதுசாக அப்போ தான் பங்கு சாமியாகி போயிருக்காரு. அவருக்கு இந்த வழுக்கி விழுந்ததை பற்றி தெரியாது. அவர் போய் கன்ஃபெஷனில் உட்கார்ந்தார் பாருங்க. கோயிலில் சொன்னாராம், நான் 2 தடவை வழுக்கி விழுந்துட்டேன். பாட்டு கிளாஸில் பாடுற அம்மா சொன்னிச்சான், நான் 3 தடவை வழுக்கி விழுந்துட்டேன். இப்படி கோயிலில் இருக்கிற பெருந்தலையெல்லாம் வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் என்னடா எல்லாரும் வழுக்கி விழுந்துருக்குறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் அப்படியே போயிருக்கிறாரு. ஒரு நாள் வாசப்படியில் பார்த்தா இவர் வழுக்கிடுச்சு. புரிஞ்சிருச்சு இவருக்கு. இதை தான் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு எல்லோரும் வலிக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்களான்ட்டு ஒரு நாள் பூசையில் சொல்லிட்டார். பாருங்கள், நம்ம ஆலயம் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப தேவை இருக்குது. வலிக்கி விழுது வாசப்படியில், எனக்கே வலிக்கிருச்சு. அன்றைக்கி கூட பாவசங்கத்திலேருந்து நிறைய பேர் வலிக்கிட்டு சொன்னீங்க. கோயில் பிள்ளை 2 தடவை வலிக்கிட்டார். பாட்டு கிளாஸில் நம்ம குளோரியாக்கா 3 தடவை வலிக்கிட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னாரு. ஓடிட்டான் எல்லாம் வெளியே. அதனால் இந்த மாதிரி பாவசங்கீர்த்தனை பண்ணும்போது சூட்சமமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்படாது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நீங்கள் மனத்தை திறந்து தாழ்ச்சியான உள்ளத்தோடு இருங்க, ரத்தம் சிந்துங்க. இயேசு சிலுவையில் என்ன செய்தாரோ அது அங்கே நடக்கணும். நீங்கள் பாவத்தை உடைக்கும் போது எப்படி இருக்கும், மனசு வலிக்கும். இப்போது ஃபாதர்ஸ் உட்காந்துருக்கிற போது தேடிக்கிட்டு போகிறோம்ல, யார் இவரா, ஐயோ வேணாம்ப்பா, ஐயோ பங்கு சாமியார் வேணாம், நாங்களும் தேடுவோம். நான் ஒரு பெங்களூரில் ப்ரேயருக்கு போனப்போ சரி கன்ஃபெஷன் பண்ணிவிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண பாருங்க. 2 சாமியார் கன்ஃபெஷன் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு 2 பேர் வந்தாங்க. அதில் பார்த்தா ஒரு சாமியார் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சாமியார். வாங்க ஃபாதர் என்ன இங்கே அப்படின்னா, கன்ஃபெஷனுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. இன்னொருத்தர் இங்கிலீஷு, இவர் தமிழ். ஐயையோ தமிழில் தெரிஞ்ச சாமியார் ஆகிட்டார், இங்கிலீஷுக்கு போயிடுவோம் அப்படின்னு நானாக மனசில் நினச்சிக்கிட்டு, அது மூடி இருக்கும், கதவு போட்டிருக்கோம் பெங்களூரில். நான் என்ன பண்ணேன், சரி இங்கிலீஷ்னு போட்டிருக்கு, சரி அங்கே போயிடுவோம் அப்படின்னு போய் கதவை திறந்தா இந்த மனுஷன் அங்கே உட்காந்துருக்கேன். நான் உள்ளே போனோன்னே அவர் எந்திரிச்சு
வாங்க ஃபாதர் வெல்கம் வெல்கம்ங்கிறாரு. அடா பாவமே, பாவியை வெல்கம் பண்ண முதல் சாமியார். இப்போ என்ன பண்ணணும்? இல்லை நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கே தப்பிக்கிற? போடுறா முட்டியா அவன்கிட்ட, சொல்கிறா பாவத்தை. அதான் அப்போ சொல்லும்போது மனசு வலிக்குது இல்லை? அதுதான் மன்னிப்புக்கான ஒரு அடிப்படையான காரியம். அது இருக்கணும். இதை நீங்கள் செய்தீங்கனாலே போதும், ஆண்டவர் உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வாதத்தில் உயர்த்துவார். பிரைஸ். நீங்கள் அறிக்கை செய்கிற போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து உங்களுடைய வெட்கக்கேட்டை மாற்றுவார். பாவத்தினால் விளைந்த சாபங்களை ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்வினுடைய தலங்களை ஆண்டவர் மாற்றி தரப்போகிறார். இந்த பாவ சங்கீதனும் நீங்கள் 5 நிமிஷம் அங்கே போய் சொல்ல போகிற பாவ அறிக்கை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. அதனால தான் ஆண்டவர் திருச்சபையில் இந்த அற்புதமான அருட்சாதனத்தை இன்றைக்கும் உயிரோட்டமுள்ள அருட்சாதனமாக வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்மளுடைய தலைப்புக்குள்ளே நம்ம சிந்திக்கிறோம். பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இன்னொரு சிறப்பான காரியத்தில் நம்ம பயணிக்க போகிறோம். இப்போ நம்ம முதல் பகுதியை பார்த்தீங்க, கடவுளுக்கு உகந்த சாட்சியாக நம்ம மாறணும், செய்யணும், செயல்படணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். எதையோ ஒன்று செய்துட்டு நம்ம போய் கடவுளுக்கு முன்னாடி நிற்கக்கூடாது. கடவுளுக்கு எது விருப்பமானதோ அதை செயல்படுத்துவது, அதுதான் கடவுள் விரும்புகிற காரியம். அப்போது அதை எப்படி செய்ய வேண்டும்? நம்ம எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே பக்தியாளர்கள், நம்ம எல்லாமே கடவுள் மீது பயத்தோட அக்கறையோடு இருக்கிறோம். இன்னும் நம்மளிடத்தில் ஏதாவது ஒன்று குறைவுபட்டு இருக்குது அப்படின்னா அது என்னது? பாருங்கள், அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா நற்செய்தி 1:39. லூக்கா நற்செய்தி 1:39 ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அதன் பின் மரியா புறப்பட்டு, வாசிங்க யாராவது வாசிங்க. மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். தேங்க்யூ. பார்த்தீங்களா இந்த வார்த்தையை பாருங்கள். மரியா புறப்பட்டு விரைந்து சென்றார். மேரி வெண்ட் இன் ஹேஸ்ட். ஹேஸ்ட்னா என்ன? வேகமாக போனாங்க, விரைந்து போனாங்க. இந்த விரைந்து இதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த செயல், இது மாதாவுடைய ஆலயம், வியாகுல அன்னையின் ஆலயம். அதனால தான் இந்த காரியத்திலிருந்து நம்மளுடைய சிந்தனையை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. போன செஷனில் அதை தான் நம்ம பேசணும். இப்போ என்ன செய்யணும், எப்படி செய்யணும்? இதில் 3 காரியத்தை பார்க்குறோம். விரைந்து செயல்படுதல், மாதாம்மா வேகமாக செயல்பட்டாங்க. இன்னொன்று அதில் என்ன நம்ம மறைமுகமாக பார்க்குறோன்னா ஆட்டிடியூடு, மனப்பாங்குன்னு சொல்லுவோம். மனப்பாங்கு, மனப்பான்மை. 3வது காரியம் பாருங்கள், அதை செயல்படுத்துகிற அந்த விதம். இந்த 3ஐயும் நம்ம இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம். இப்போ நம்மளும் கோயிலுக்கு வரோம், சாமி கும்பிட்றோம், வீட்லேயும் சாமி கும்பிட்றோம், ஜெபமாலை சொல்கிறோம், ஜெபிக்கிறோம். இது எல்லாத்துலேயுமே நன்மையில் செய்கிறோம், உதவி செய்கிறோம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்க வேண்டிய 3 காரியங்கள்: செய்வதை விரைவாய் செய்கிறோமா, செய்வதை நல்ல மனநிலையோடு செய்கிறோமா, செய்வதை சரியாய் செய்கிறோமா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பக்கத்தில் ஸ்கூலில் ஃபாதர்ஸு கன்ஃபெஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பின்னாடி ஸ்கூல் இருக்குது இல்லைங்களா, இங்கே சத்தமாக இருக்குது, அதனால் அங்கே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பாவசங்கீதம் பண்ணுறவங்க எந்திரிச்சு நீ மெதுவாக போயிட்டு வந்து நீங்கள் உட்காந்துக்கங்க. நாங்கள் ஒன்றும் தவறாக நினைக்க மாட்டோம். நடுவில் எந்திரிச்சா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் விடுதலை அடைந்தால் எங்களுக்கு அது சந்தோஷம். அதனால் பாவசங்கீதனை செய்கிறவங்க மெதுவாக எந்திரிச்சு நீங்கள் போயிட்டு வந்துடலாம். யூ ஆர் ஃப்ரீ டு கோ. பாருங்கள், இந்த 3 காரியத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சிந்தனையை எடுத்து செல்கிறோம். மரியாள் விரைந்து செல்வது என்பது அவசரத்தை குறிக்கிற வார்த்தை அல்ல. விரைந்து போனாங்கன்னா அது ஸ்பீடாக போனாங்க இல்லை.
அவங்க ஸ்பீடாக போனாங்கன்னு சொல்கிறதுக்காக இந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படலை. பாருங்கள், அதில் விசுவாசம், நம்பிக்கை வெளிப்பட்டது, அதில் கீழ்ப்படிதல் வெளிப்பட்டது. மூணாவது காரியம், தேவ அழைத்தலுக்கு உடனடியாக பதில் சொல்லுகிற அந்த மனநிலை வெளிப்பட்டது. சரிங்களா? அன்னை மரியாள் செயல்பட்ட விதத்தை நம்ம ஆழமாக பார்க்கிற பொழுது, விரைந்து செல்லுதல் என்பது வேகமாக ஓடுனாங்க இல்லை, அப்படி இல்லை. அவங்க செயல்பட்ட விதத்தில் நம்பிக்கை வெளிப்பட்டது, கீழ்ப்படிதல் வெளிப்பட்டது. கடவுள் அழைச்சிட்டாரு அப்படின்ன உடனேயும் கீழ்ப்படியணுங்கிற அந்த உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய அந்த மனநிலை வெளிப்பட்டது. இதைத்தான் இன்றைக்கி நம்ம யோசிக்கிறோம். 1 யோவான் 4:1 சொல்லுது பாருங்க, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையுமே நம்பி விடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என்பதை சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்னன்னா இதுதான். அதான் காலையிலே நான் சொன்னேன், எல்லாரும் சொல்கிறது சரி சரி சரி. இன்றைக்கி யூடியூப்பை திறந்தீங்கன்னா எல்லாரும் பேசுகிறாங்க. அப்போ எல்லாரும் பேசுகிறதும் நம்ம கேட்கும் போது சரியை போல தெரிகிறது. இதெல்லாம் சரியாக தான் இருக்கணும். எவ்வளவா பாருங்கள், எவ்வளவு அவர் பாயிண்டாக பேசுகிறாரு. ஆனால் அறிவோடு பேசுகிறது எல்லாம் ஞானத்தோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் நமக்கு இதை வலியுறுத்துகிறார். 1 யோவான் 4:1 அது கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். சோதித்து அறியணும். எனக்கும் ஆரம்ப கட்டத்தில் நிறைய காரியங்கள் அது மாதிரி நடந்தது. ஒரு இடத்துல எனக்கு 5 காய வரம், 5 காய வரம் ஸ்டிக்மத்தான்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் அதை பார்த்தா பெருமையாக இருக்கும். ஐயோ 5 காய வரமா, அப்படியா, இது ஒருத்தருக்கு கிஃப்டாக கிடைச்சிச்சின்னா எப்படி, அப்படியெல்லாம் எல்லாருமே ஆசைப்பட்டு பார்ப்போம். அது வித்தியாசமாக இருக்கு இல்லையா? நானும் அப்படி ஒரு நபரை பார்க்க நேர்ந்தது. அவருக்கு அந்த காயங்கள் கரெக்டாக 3 மணிக்கு வரும். பாருங்களேன், கரெக்டாக 3 மணிக்கு வரும். அதுக்கு முன்னாடி வராது, பின்னாடியும் வராது. 3 மணிக்கு கரெக்டாக வரும். அது பாடுகளின் நேரம். 5 காயம் கரெக்டாக வரும், கையில் காலில் விழாவிலிருந்து வரும். இப்போ இந்த காயங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். நான் நினச்சேன் இது கடவுள் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சேன், நம்பினேன். பல இடத்துல இந்த காரியத்தை குறித்து பேசினேன். ஆனால் கடவுள் எனக்கு உணர்த்தினார். 5 அடையாளத்தை கொடுத்தார். 5 அடையாளங்களை கொடுத்தார். நெகட்டிவ் சைன்ஸ். அது கடவுளிடமிருந்து வரலைங்கிறத எனக்கு காட்டினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் நான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன்னா நம்ம மரமண்டைக்கு புரியாது, ஒன்று சொன்னால் புரியாது. அதனால் 1, 2, 3, 4ன்னு 5 அடையாளத்தை காட்டினார். 5வது அடையாளம் மிக முக்கியமான அடையாளமாக இருந்தது. அதையெல்லாம் சொல்ல முடியல இங்கே. அந்த 5 அடையாளத்தை பார்த்த உடனே நான் புரிந்து கொண்டேன், இது கடவுளுடைய திட்டத்தில் வெளிப்பட்ட காரியம் அல்ல. இது கடவுளுடைய பெயரால் நடக்கிற காரியம், ஆனால் கடவுளால் நிகழ்த்தப்படுகிற காரியம் அல்ல. அதனால தான் மாதா இங்கே சிரிக்கிறாங்க, அங்கே கண்ணு சிமுட்டுறாங்கன்னா ஓடாதீங்க தயவு செய்து. இங்கே ரத்தம் வருது, இங்கே தண்ணி ஒழுவுது, அங்கே எண்ணெய் வருது. தயவு செய்து நாம் இதை பார்த்து ஓடணும்னு கடவுள் எங்கேயும் சொல்லலை. அமானுஷ்யங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அப்போ என்ன செய்யணும்? ஓடி போய் அங்கே போய் நின்றுகோ, இல்லை வார்த்தைக்குள்ளே ஓடிவா. உண்மையான வார்த்தையை தேடு. பார்க்குறீங்கல்ல நடக்குது, உண்மையா? ஆமாம் உண்மை. அது கடவுளிடமிருந்து வருதா? இல்லை. பாருங்கள், ஒரு இடத்துல மாதா கண்ணு சிமிட்டுறாங்க, மாதா சிரிக்கிறாங்க, உடனே பெரிய கூட்டம் கூடிருச்சு. இப்போ நமக்கு என்ன, எப்படி அதை ஏற்றுக்கொள்வது? அது உண்மையா? உண்மையாக இருந்தால் மாதாம்மா மெசேஜ் கொடுப்பாங்க.
செய்தி கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஏதாவது ஒரு செய்தியை கொடுப்பாங்க. எதுவுமே நடக்கலை. அங்கே ஒரு சுருவம் கண் சிமிட்டியது, சிரித்தது, நடந்தது உண்மைதான், நம்ம அதை மறுக்கலை. ஆனால் அதை யார் நடத்தியது? கடவுள் இல்லை. கடவுள் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக அவமானத்தின் அடையாளமாக இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு அவர் ஃபேமஸ் ஆகிறவராக இருந்திருந்தாருன்னா என்றைக்கோ ஃபேமஸ் ஆகிருப்பார் கடவுள். பிரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்கள். லூர்து கெபி நான் போனேன். ஃப்ரான்ஸில் தாயினுடைய அந்த காட்சி கொடுத்த இடத்துல நான் நின்றேன். அந்த இடத்துல மெசபேயல் குகையில் பெர்னத்துங்கிற மகளுக்கு எத்தனை முறை மாதாம்மா காட்சி கொடுத்தாங்க? 18 முறை. ஒரு முறை இருமுறை அல்ல. அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த மனிதர்கள் நம்மளை புரிந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த செய்தியை கொடுத்து முடிக்கும் வரை மாதாம்மா என்ன செய்யல? ஓயாமல் வந்து அந்த செய்தியை கொடுத்துட்டு தான் போகிறாங்க. இன்னைக்கு இதுதான் முக்கியம். கடவுள் மனுக்குலத்திற்கான ஒரு செய்தியோடு வருவார். அதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரி அடையாளங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது உங்கள் வீட்டிலேயே நடந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்தை அதிகப்படுத்தணும். ஜெபிச்சு பார்க்கணும், இந்த காரியம் சரியானது தானா. சில பேர் கேட்பாங்க, ஃபாதர் எனக்கு கனவுல இதெல்லாம் தெரியுது, நடக்க போகிறதெல்லாம் தெரியுது, எனக்கு என்னமோ பண்ணுது, அப்புறம் பார்த்தா ஏதாவது தீமை நடந்துருது, அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது தான். ஆனால் உங்களுக்கு நடப்பது உண்மையான கடவுளுடைய வெளிப்பாடா அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணுன்னா உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? நீங்கள் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இப்படி துதிக்கிற பொழுது, கடவுளை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிற பொழுது, அது கடவுளுடைய காரியமாக இருந்தால் அது வலுவடையும். ஆண்டவர் இன்னும் அதை என்ன செய்வார்? அதிகப்படுத்துவார், விளக்குவார். அது கடவுளுடைய காரியம் இல்லைன்னா உன்னிடமிருந்து அதை எடுத்து உனக்கு கடவுள் விடுதலையை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, அதை தான் 1 யோவான் 4:1 சொல்லுகிறது. இன்னைக்கு உன்னுடைய பயணம் விரைவான பயணமாக இருக்கணும்னா எதை நோக்கி இருக்கணும்? உண்மையை நோக்கி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் எதை நோக்கி ஓடுறாங்க? இந்த வெற்று அடையாளங்களை நோக்கி ஓடுறாங்க. இன்றைக்கி நிறைய சபைகள் பைபிளை வச்சுக்கிட்டு ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறாங்க. என்கிட்டயே சொல்கிறாங்க, அவர் பவர்ஃபுல் ப்ரீச்சர், வெரி குட். ஆனால் கோட்டை கழட்டி, அவருடைய சட்டையை கழட்டி அப்படி அப்படின்னாருன்னா 50 பேர் கீழே விழுவுறான், அப்படின்னு அங்கிட்டு விழுவுறான். யோசிச்சு பாருங்க, தூய ஆவி இதுக்கெல்லாம் வேலை செய்வாரா? தூய ஆவி இப்படியெல்லாம் வேலை செய்வாரா? யோசிச்சு பாருங்களேன். நான் ஊதுனா தூய ஆவி விழுகிற அளவுக்கு தூய ஆவி என்ன என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாரா? நாம் தூய ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோமா? தூய ஆவி என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாரா? யோசிக்கணும் இல்லையா? அப்போ இது நடக்கிறது உண்மையா? ஆமாம் உண்மை. அவங்க விழுறதெல்லாம் நடிப்பா? இல்லை, உண்மை. ஆனால் அதை செய்கிறது தான் யார்? ஆண்டவர் செய்யலை. ஜாக்கிரதையாயிரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஒரு பையன் என்னை பார்த்து கேட்டான், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, நீங்கள் யார், எங்கே வேலை செய்கிறீங்கன்னு கேட்டாப்புல. நான் சொன்னேன், இது மாதிரி சாமியாராக இருக்கிறப்பா அப்படின்னு. பைபிள்லேருந்து நிறைய சந்தேகம் கேட்டார். கிறிஸ்தவர் இல்லை அந்த பையன். கடைசியாக அந்த பையன் சொன்னது எதுவும், எல்லாம் சரி ஃபாதர், ஆனால் நீங்கள் இயேசு கடைசியில் செத்து போனார்னு சொல்கிறீங்க பாருங்களேன், அதை தான் என்னால் ஏற்றுக்க முடியல. பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய பேருக்கு அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இயேசு சிலுவையில் மரிச்சிட்டாரு, செத்துட்டாரு. ஆமாம். இறந்தது உண்மையா? ஆமாம், இறந்தது உண்மை. அவர் உயிர்த்ததும் உண்மை. பிரைஸ் தி லார்ட். இறந்தது கண்ணுக்கு தெரிஞ்சது, உயிர்த்தது கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாதவை பற்றிய ஐயமற்ற நிலை, அதுதான் என்னது? நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கைங்கிறது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை.
இங்கே நம்ம யாரை நம்புகிறோம்? மனுஷனையா கடவுளையா? நம்ம கடவுளை நம்புகிறோம். இப்போ கடவுள் என்பவர் சாவை வென்று வெளியே வர்றதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குதே. அது இந்த கடவுளாக இருக்கட்டும், எந்த கடவுளாக இருந்தாலும், வேற எந்த கடவுளும் இதை செய்ததாக அறிக்கை செய்யவில்லை, இயேசு ஒருவரை தவிர. பிரைஸ் தி லார்ட். இயேசு ஒருவர் மட்டுமே சாவை கடந்து, அவர் சும்மா நம்மகிட்ட ஏமாத்தலாம் செய்யலை. சிலுவையில் ஏறினப்பா, நான் கரமிரித்து என்னை அவமானப்படுத்தி சாகடிப்பாங்க, நீ காணும்படி நான் எல்லா காரியத்தையும் கடந்து செல்வேன். இதுதான் உண்மை. இந்த நிலையை இன்றைக்கு மறுக்கிற கூட்டம் பெருகி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சபைகள் எல்லாம் உன் கஷ்டம் இருக்குதா, வந்துட்டினா எல்லாத்தையும் ஒரே ஊது தான் சரியா போயிடும். ஒரே ஊதில் சரியா. ஆண்டவர் பாருங்க அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 4:2 இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. மனிதராக வந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பப்படுதல், கடவுளுக்காக துயரப்படுதல், நீங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மனிதர் என்கிற நிலையில் நீங்களும் சந்திக்க வேண்டிய அடையாளங்கள். இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எதுவென அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் எங்களுடைய நற்செய்தி கூட்டங்களில் என்ன சொல்கிறோம்? துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, அதை கடந்து செல்ல கடவுள் உனக்கு சக்தி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, என்ன பாட்டு பாடுறோம்? கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளில் நீ நடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். அப்படி தானே சொல்கிறாரு. அப்போ நீ அதில் கடந்து போகும்போது யார் உன் கூட இருப்பா? இதுதான் கேத்தலிக் சர்ச். வேற இடத்துல உனக்கு சொல்லுவாங்க, நீ வந்து கடலில் நடக்கவே வேண்டாம், ஆண்டவர் உன்னை தூக்கிடுவார். அப்படியே நீ தீயில் நடக்கவே வேண்டாம், ஆண்டவர் உன் கஷ்டத்தை அப்படியே மாற்றி போட்டுருவார். இப்படி பிரசங்கம் கேட்குற இடத்துல நீங்கள் எதை புரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்கிற நிலையை அவர்கள் மறுக்கிறார்கள். அவர் மனுஷராகத்தான் வந்தார், இப்போ கடவுள் ஆயிட்டார். உன்னையும் அவர் அந்த பவரை யூஸ் பண்ணி அப்படியே டபுள் ஆக்கி உன்னை தூக்கி கொண்டு போய் அப்படியே காப்பாற்றிடுவார். மேஜிக் தான். அவர் இருந்தப்போ மேஜிக் பண்ணாரா? அவருக்கே அவர் மேஜிக் பண்ணிக்கல. நீ இறைமகனாக இருந்தால் சிலுவை விட்டு இறங்கி வா. அப்போ அவருக்கு துடிச்சிருக்கும்ல, மனசில் துடிச்சிருக்கும்ல, ஆண்டவரே அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இந்த இறங்கி போகிறேன் இவனை அப்படின்னு வந்துட்டாரா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரோடு உட்கார்ந்துருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். டீ குடிச்சிட்டு அப்படியே நான் பரலோகம் போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். டீ குடிச்சிட்டு போகப்படாது, அதுக்குத்தான் டீ கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். டீ கொடுத்துட்டு இப்போ கீ கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், நல்லா ஃபுல்லாக கீ கொடுத்த பொம்மை தான் நல்லா போவோம். அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் கீ கொடுக்கறது தான் இந்த தியானத்தோட வேலையே. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இந்த தியானத்தை அட்டன் பண்ணோன்னையும் சாமி தியானம் முடிச்சுட்டேன், நான் மோட்சத்துக்கு போயிடுவேனா, பூசைக்கு வந்துட்டேன் மோட்சத்துக்கு போயிடுவேனா? தியானத்துக்கு வந்தால் மோட்சத்துக்கு போக முடியாது. எப்போ தான் மோட்சத்துக்கு போக முடியும்? தியானத்தில் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு வெளியில் போய் செயல்படணும். when you act upon the word of God, பைபிளை வார்த்தையை வாழ்வாக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை அடுத்தது சொல்லுது பாருங்க. இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல், இயேசு கிறிஸ்து இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். அந்த கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறான், இல்லை நம்மக்கிட்ட அவன் தான் பேசிக்கிட்டு இருப்பான். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான்.
அதனால தான் சொல்கிறோம், ஜாக்கிரதையாயிருங்க. பைபிளை வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாருமே சரின்னு நம்பாதீங்க. கடவுள் எதையெல்லாம் ஆயுதத்தை எடுக்கிறாரோ அதே ஆயுதத்தை பிசாசு எடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அன்று ஆண்டவர் அந்த மரத்தை தொட்டார், மரத்தை ஒரு ஆயுதமாய் வைத்தார். அதே மரத்தையே இவன் பயன்படுத்தினான். கடவுள் அந்த மரத்தாலேயே அவனை வெற்றி கண்டார். இப்போ ஆண்டவர் வார்த்தையினால உங்களை வாழ வைக்க நினைக்கிறாரு. பிசாசும் அதே தான் செய்கிறான். நானும் அதே தான் சொல்கிறேன். பைபிள் வாங்கு, பைபிளை படி. படிக்கும் போது தான் புத்தி மாறுது. பைபிளை திறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, எங்களுடைய உறவில் இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே புரியல. அவங்க கொஞ்சம் வெளியில் போகிறாங்க, நம்மளுடைய சர்ச்சை விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த போன இடங்கள் சரியான தலங்களாக இல்லை. ஆனால் பைபிளை படித்த உடனே அவங்க கண்ணெல்லாம் திறந்துருச்சு. இது வரைக்கும் பேசாத மொழி பேசுகிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. இது வரைக்கும் பேசாத பிள்ளைங்க இப்படி பேசுதே, ஆண்டவர் ஆண்டவர்னு பேசுதே அப்படின்னு மகிழ்ச்சி அடையலான்னு பார்க்கும்போது தான் அவங்க விஷத்தை கக்குறாங்க, மாதா பிசாசுங்கிறாங்க. நெஞ்சு அப்படியே நிற்கிதுங்க. அன்னை மரியாளை அவமானப்படுத்துகிறாங்க. அன்னை மரியாளுடைய அடையாளங்களை எல்லாம் அவங்க மறுக்கிறாங்க. இங்கே தெரிஞ்சிடும் யார் உண்மையானவங்க அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, அன்னை மரியாளையோ ஆண்டவருக்கு பின் சென்ற புனிதர்களையோ அவமதிக்கிற, அவர்களுடைய உடனிருப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற எந்த ஒரு சபையும் திருச்சபையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சபை அப்படின்னாலே அங்கே ஒரு சாமியார் மட்டும் நின்னா அது பேர் சபையா? சாமியார் நிற்கணும், அங்கே பொறுப்பாளர்கள் நிற்கணும், அங்கே சபைக்கு வரக்கூடிய ஊழிய பங்கு பெறக்கூடிய விசுவாசிகள் நிற்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் சபை. அதே மாதிரி தானே அங்கேயும் இயேசு மட்டும் நின்றுட்டு நான் தான் திருச்சபைன்னு சொன்னாருன்னா அது தவறு. அவர் அப்படி சொல்ல மாட்டார். அவரோட யார் நிற்பாங்க? அவரோட வெற்றி அடைந்த பிள்ளைகள் எல்லாம் நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அதில் முதல்ல அம்மா ஆண்டவர் பக்கத்தில் யார் தான் நிற்பா? அன்னை மரியாள் நிற்பாங்க. ஹல்லேலூயா. திருவெளிப்பாடு 3:21, திருவெளிப்பாடு 3:21 எடுத்து சத்தமாக வாசிங்க பார்ப்போம். என் பிள்ளைங்க வாசிக்கிறவங்க மோட்சத்துக்கு போயிடுவீங்க. சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். மீண்டும் வாசிப்போம். முதல் வார்த்தையை வாசிங்க. நான் வெற்றி பெற்று. எதுக்கு உங்ககிட்டேருந்து வாசிக்க சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் போய் சொல்லக்கூடாது ஆல்பர்ட்டா ஏதோ வாசிச்சுட்டு போயிட்டாரு, பைபிளில் இருக்கான்னு தெரியல. உங்ககிட்டையும் உங்கள் பைபிள்லேயே அதான் எழுதியிருக்குது. பிரைஸ் தி லார்ட். குட்டி பிள்ளைகளா எழுதியிருக்கா? பாப்பா பார்க்குது, முன்னாடி உட்காந்து நம்மளை வேற முறைச்சி பார்க்குறான் இவன். நான் வெற்றி பெற்று. யார் சொன்னான்? நான் வெற்றி பெற்று. யார் சொன்னான்? நான் வெற்றி பெற்று அப்படின்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பாருங்க, உங்க வாய் கூசுது பார்த்தீங்களா? சத்தமா சொல்ல வேண்டாமா? நான் வெற்றி பெற்றுன்னு யார் சொன்னா? ஆமா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் வீற்றிருப்பது போல. பார்த்தீங்களா எங்க கம்பாரிசன் கொடுத்துட்டாரு? பார்த்தீங்களா? அடுத்தது வாசிங்கப்பா. வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. மகிமை தேவ ரகசியத்தில் 5வது தேவ ரகசியம் என்ன ரகசியம்? சிஸ்டர் சொல்லுங்க. அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டதை குறித்து தியானிக்கிறோம். இந்த வசனத்தின்படி இது சரியா தப்பா? இயேசு ராஜா, ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாரா இருக்கணும்? ராணி, மகன்
ஆள்றான்ப்பா. அம்மா மகன் ஆள்றாரு ஒரு அரச. அந்த ராஜாவோட அம்மா இருக்கிறாங்க. அவங்க யாரு? அந்த நாட்டுக்கு அரசின்னு தானே சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன, இவர் ராஜான்னா இவங்க கூஜாவா? பிரைஸ் தி லார்ட். என்னோட வீட்டிற்கு உரிமை அளிப்பேன். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இப்போ அந்த தாய்க்கு கொடுத்த உரிமையை தான் ஆண்டவர் புனிதர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார். அங்கே கிரேடு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கக்கூடாது அங்கே மாதா ஒரிஜினலாக ஒரு ஃபஸ்ட்டு பிளேஸு, சுசேப்பர் செகண்டு பிளேஸு. அப்புறம் அங்கேயும் எலெக்ஷன் வந்துடும், யார் முன்னாடி யார் பின்னாடின்னு. அங்கே உறவு கிடையாது. உறவு வந்துச்சுன்னா மாமியார் நிற்கும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே மாமியார் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். பிரச்சனை வந்துடும். சிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்போ அங்கே போய் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் நிற்கும் பக்கத்தில். சுப்பீரியர் நிற்பாங்க. நம்ம சொல்லுவோம், நம்ம அங்கே தான் பார்க்க முடியலன்னா இந்த அம்மா அங்கேயும் நிற்கிது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அதனால் என்ன புரிஞ்சு கொள்ளணும், அங்கே கொள்வதும் இல்லை கொடுப்பதும் இல்லை, உறவை கடந்த ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால் அங்கே போய் நீங்கள் கிரடேஷன்லாம் பார்க்க முடியாது. அதனால் எனக்கு அந்த இடத்துல இடம் கிடைக்குமா? வெற்றி பெறும் எவருக்குமே. பிரைஸ் தி லார்ட். ஏழை லாசர், மேலெல்லாம் நாற்றம் எடுத்த லாசர் வெளியில் படுத்திருந்தான். பணக்காரன் உள்ளே உட்கார்ந்துருந்தான். 2 பேரும் செத்தாங்க. இவர் ஆபிரகாமின் மடிக்கு எடுத்து செல்லப்பட்டார். பார்த்தீங்களா அந்த பாக்கியம்? இதுதான். அதனால தான் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கணும். துன்பம் வருது, துயரம் வருது, யோபுவை போல நீ சோதிக்கப்பட்டாலும் கூட நம்ம ஆண்டவரோட இறுக்கமாக கையை பிடிச்சிக்கிட்டு அழைக்கணும், நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். யார? துன்ப நேரம், துயர நேரம், இந்த கஷ்டத்தை என்ன செய்யறதுன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டத்தை எப்படி தாங்கிறது? சரி, பாட்டில் திறந்துருவோம். பாட்டில் திறந்தா பிரச்சனை முடிஞ்சிருமா? பாட்டில் திறக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, எல்லாரும் ஓப்பனாக அடிக்கிறாங்கப்பா. கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, நாங்கள் பாட்டில் திறக்கிறது இல்லைப்பா, அதான் இப்போல்லாம் செல்ஃபோன் தான். தடவுனோம்னா அப்படியே பிசாசு முதுவை தடவுற மாதிரி தான். முதுவை தடவி மூஞ்ச தடவி அப்புறம் பிசாசோடய போயிட வேண்டியது தான். டிவியை திறந்து வச்சா காலையிலேருந்து ஓடுது. ஒரு சில பேர் அதில் வேறு, இல்லை நான் மாதா டிவி தான் போடுவேன், நான் மாதா டிவி பார்த்துட்டே இருப்பேன். நீ பார்த்துட்டே இருந்தால் எப்போ ஜெபிப்ப? மாதா டிவி மோட்சத்துக்கு போயிடும், நீ நரகத்துக்கு போயிடுவ. பிரைஸ் தி லார்ட். மாதா டிவி ஜெபம் பண்ணுது. மாதா டிவியில் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம என்ன செய்யணும்? டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு நீ கை வைத்து ஜெபிக்கணும். துன்பத்தை எப்படி தாண்டி சொல்லி கொடுக்குறாங்க. மாதா தொலைக்காட்சியில் எப்படி நீ வாழணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய பேர் டிவியை போட்டுட்டு நம்ம வேலை செய்கிறோம், அப்போ டிவி ஓடட்டும், அந்த மனநிலையோடு நீங்கள் இருக்கிறீங்க, அதெல்லாம் நான் புரிஞ்சு கொள்கிறேன். சில பேர் ஜெபிக்கும் போது கூட அதை போட்டுட்டு அதுதான் ஜெபம்னு நினைக்கிறீங்க. தவறு. முட்டி போடணும் பிள்ளைங்களை முட்டி போட வைக்கணும். பிள்ளைங்க இப்போலாம் முழங்கால் படியிட முடியல, முதுகு செத்து போச்சு, முட்டு செத்து போச்சு. சிலுவை பாதை தவக்காலம் வரப்போகுது. சிலுவை பாதை எல்லாம் செய்யும் போது வேதனையாக இருக்குது. வயசானவங்க ஓகே, சின்ன பிள்ளைங்க கூட, வயதில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கூட ஒரே இடத்துல நின்று அந்த 14 ஸ்தலத்தையும் சுற்றுறாங்க பாருங்களேன். 1ஆம் ஸ்தலம், 2ஆம் ஸ்தலம், 3ஆம் ஸ்தலம், 4ஆம் ஸ்தலம், 5ஆம் ஸ்தலம், 14ஆம் ஸ்தலம். தேவ பிள்ளையில அறிவோடு செய்கிறத நினச்சி வெறுமையாக போயிடக்கூடாது. நீங்கள் அங்கே என்ன நடக்கணும்? உடல் துன்பம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும். எப்படிப்பட்ட இயேசுவை?
மனிதனாய் இருந்த இயேசுவை ஆண்டவர் சொல்றாரு, துன்ப நேரம் சோர்ந்து போயிடாத, நான் உனக்கு துன்பத்தெல்லாம் தூக்கி போடுவேன். இல்லை இல்லை, மரியாளுக்கு துன்பத்தை எடுக்கல, சூசேப்பருக்கு துன்பத்தை எடுக்கல, திருத்தூதர்களுக்கு கடவுள் துன்பத்தை எடுத்துட்டு எலியா மாதிரி நெருப்பு குதிரையை வச்சு தூக்கிட்டு போகல. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? துன்ப நேரம் சோர்ந்துடாத, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. அதுக்கு தான் வயசானவங்க துன்பப்படுறாங்கன்னா நோயில் அனுமதிங்க, ஆறுதல் கொடுங்க, அவங்க துன்பத்தை கடந்து போகணும். நீ துன்பத்தை முடிச்சு வைக்கக்கூடாது. என்னன்னு தெரியல, ஒரு வாரமாக சாப்பாடு இல்லை, எங்கள் அப்பா கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, கொஞ்சம் பால் ஊற்றுவோமா? ஒருத்தர் ஊற்றுனா அது பேர் ஒரு கொலையாயிடும். அதனால மகனே நீயும் ஊற்றுப்பா. வீட்டுக்காரரை, எங்க நீங்கள் கொஞ்சம் ஊற்றுங்க எங்கள் அப்பாவுக்கு, நீங்கள் தான் மரமாவேன். எல்லாம் சேர்ந்து கொள்றாங்க. ஏன் அந்த அம்மா அந்த ஐயா 5ஆம் தேதி இருக்கிறவர் 6ஆம் தேதி செத்தா என்ன? 5ஆம் தேதி செத்த சாவணும். யார் முடிவு பண்ணுறது? நீயா கடவுளா? பிரைஸ் தி லார்ட். அந்த ஆத்மாவுக்கு ஏதோ ஒன்று குறையா இருக்குது. அந்த ஆத்மா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். எங்கள் அப்பா சஃபர் பண்ணார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா என்னால் தாங்க முடியல எங்கள் அப்பா துன்பப்படுறதை, எடுத்துக்கங்கன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஹீ இஸ் சஃபரிங் வித் ஆல் யுவர் கம்ஃபர்ட். உங்கள் எல்லாருடைய ஆறுதலோடு அவர் துன்பப்படுறாரு. நான் எடுத்துக்கிட்டா தனியாக துன்பப்படுவார். எப்படியோ அவர் துன்பத்தை தாண்டி தான் போகணும் மோட்சத்துக்கு. இப்போ என்ன சொல்கிறேன்னாரு, நான் அப்படியே சரணாகதி ஆயிட்டேன், அவர் எங்களோடையே இருந்து சஃபர் பண்ணட்டும். பிரைஸ் தி லார்ட். வெயிட் அண்ட் see the glory இன்னார் ஆண்டவர். கவலைப்படுற இல்லை மகனே, அவர் துன்பத்திற்கு ஒரு பலன் இருக்கு. நீ காத்திருந்து பொறுத்திருந்து பார். வெயிட் அண்ட் see the glory, மாட்சியை நீ பார் அப்படின்னார். நான் மறந்துட்டேன் ஆண்டவர் சொன்னதை. அவர் இறந்த அன்னைக்கு தான், அவர் உட்கார்ந்துருக்கும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களே, என்னப்பா அது அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் அப்படியே மூளையை ஓட்டுறாரு. இன்னைக்கு என்ன நாள்ரா அப்படின்னாரு. அப்போ தான் பார்த்தேன், எங்கள் அப்பா பேர் ஜோசப் ராஜ். அவர் சூசைப்பர் திருநாள் அன்னைக்கு இறந்து போனார். மார்ச் 19 இரவு 2 மணிக்கு மேல் அவர் இறந்தார். பாருங்க, கடவுள் சொன்ன வார்த்தையின்படி நல்ல மரணத்திற்கு பாதுகாவலராக இருந்த சூசையப்பர், எங்கள் அப்பாவினுடைய பெயர் சூசையப்பர், அவருடைய ஃபீஸ்ட் டேயில் அவர் இறக்கும்படி கடவுள் பாக்கியம் செய்தார். இது ஏனோ தானோ நடந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னால் சொல்லிக்கலாம். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியதை எனக்கு செய்து காட்டினார். என் ஆண்டவர் உண்மையுள்ளவர். பிரைஸ் தி லார்ட். ஆமாங்க, இதுதான் கடவுளுடைய மாட்சி. நாங்கள் அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவர் சாகும் தருவாயில் இருக்கிறவர் ஆண்டவர் புரட்டி போட்டு அப்படியே எழுப்பி விட்டுருவார். இல்லை, அந்த துன்பத்திலேயும் துயரத்திலேயும் ஆண்டவர் உனக்கு சான்று பகர்வார். ஆண்டவர் அதுதான் சொல்றார். இப்போது அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல் இருப்போம். ஹல்லேலூயா. அவர் தோன்றும்போது நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரோடு இணைந்து இருக்கும்படியாக திருத்தூதர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அழைப்பு கொடுக்குறாங்க. இந்த அருமையான நேரத்தில் அன்னை மரியாள் விரைந்து செயல்பட்டாங்க. அன்னை மரியாளுடைய அந்த விரைந்து செயல்படக்கூடிய மனநிலையில் ஒரு தொய்வு நமக்கு வருது. அன்னை மரியாள் செயல்பட்டுட்டாங்க, நான் விரைந்து செயல்பட முடியல. அதுக்கான காரணம் என்ன? இதுதான் காரணம். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் காரணம். நம்ம உலகத்தில் அடையாளத்தை பார்க்குறோம், கடவுளை இயேசுவை ஒரு அமானுஷ்ய சக்தியாக பார்க்குறோம். அவரால் செய்ய முடியாமல் இல்லை, அவர் திட்டம் வைத்திருக்கிறார். அவர் திட்டத்தை நமக்கு புரிந்து கொள்ள முடியல. அதனால தான் சோதித்தறியுங்கள்,
பாருங்க, பல இடத்துல நம்ம இந்த விரைந்து சென்றதை பார்க்கிறோம். இந்த விரைந்துங்கிற வார்த்தை ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்டு. நம்மெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறோம், ஆனால் இந்த விரைந்து செல்லுதல், செயல்படுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜீரோ ஆகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் விரைந்து செயல்படுறாங்க, அந்த செயல்படுறதெல்லாம் பார்க்குற போது எதிர் அணியிலிருந்து செயல்படுறாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அவர்கள் சிலை வழிபாட்டின் பிள்ளைகளாக இருந்து செயல்படுறாங்க. தீமைக்கு அவர்கள் சான்று பகர்றாங்க, நன்மையை புறக்கணிக்கிறாங்க. செயல்பாடு இருக்கு, பட் இட் டசன்ட் ஹெல்ப். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், தொடக்க நூல் 18:6 அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பம் சுடு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறார். விரைந்து சென்றார். ஏன் தெரியுமா? விருந்தோம்பல். திடீர்னு பார்த்தா அங்கே 3 வாலிபர்கள் நிற்கிறாங்க. எங்கேருந்து வந்திருக்கிறாங்க தெரியல, யாருன்னு தெரியாது, அவர்கள் கடவுளுடைய தூதர்கள் அதெல்லாம் தெரியாது. ஆனால் வந்திருக்கிறாங்க தூரத்திலிருந்து. நம்ம அவர்களுக்கு உதவி செய்யணும், தேவையில் இருக்கிறாங்க, உதவி செய்யணும். மரியாளினுடைய மனநிலை மட்டுமல்ல, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, அவருடைய உணர்விலும் இது வெளிப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் இந்த உணர்வற்ற நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோம், பூசையை பார்க்குறோம், நன்மையை வாங்குகிறோம், முடித்த உடனே நேராக எங்கே போகிறோம்? கறி கடைக்கு தான் போகிறோம். லேட்டாக போனா சாமி தொடக்கறி தீந்துரு, வெறும் வாழ் தான் தொங்குது, அதனால் ஏன் வரும்போதே வாங்கிக்கிட்டு வந்துருங்களேன் கறியோட. பாருங்களேன், அப்போ நம்மளுடைய அதுக்காக நீங்கள் கறி சாப்பிடக்கூடாது சொல்லலை, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்கிறோம். ஆலயத்தில் இருந்து நம்ம பார்க்கணும்ல யார் வந்திருக்கிறா. நம்ம பங்குக்கு எத்தனை வருஷமாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், நம்மளால் சொல்ல முடியுமா அந்த பங்கில் இருக்கிற எல்லாரையும் நமக்கு தெரியும் அப்படின்னு? இன்றைக்கும் நமக்கு புதிதானவர்கள் வந்துட்டு போகிறாங்களே, ஏன் நம்ம ஒரு முயற்சி எடுக்கலை? பிரதர், நான் 10 வருஷமாக இந்த கோயிலுக்கு வரேன், உங்களை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன், யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, ஒரு வார்த்தை கேட்கலாமே. ஒருத்தர் இப்படி தான் ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாராம். அவருக்கு யாரையுமே தெரியாது. அவர் நினச்சிக்கிட்டு போனார், சர்ச்சுக்கு போவோம், நம்மளை மாதிரி கிறிஸ்தவங்க வருவாங்க, அவங்கள பார்த்து பேசி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம், உதவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு போய் குட்டி போட்டிருந்தார் கோயில் உள்ள. எல்லாம் பயபக்தியாக அச்சிசில் போட்டாங்க, எல்லோரும் பயபக்தியாக இருந்தாங்க, யாருமே பேசலை அவர்கிட்ட. அவர் நினச்சிக்கிட்டாரு பூசை ஆரம்பம், எல்லோரும் பக்தியாக இருக்கிறாங்க, பூசை முடிச்சுட்டு நம்மளை யாராவது ஒருத்தங்க கேட்பாங்க அப்படின்னு பூசை முடிச்சுட்டு கண்ணை மூடி ஒரு ஒரு திரி சொல்லிவிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தார், ஒரு பயிலையும் காணோம், எல்லாம் பறந்து போயாச்சு. சரி, சாமியாரையாவது போய் பார்க்கலான்னு கதவை தட்டுனாராம். அந்த ஃபாதர் ரொம்ப ஃபார்மலாக இருப்பாராம். கதவை திறந்து என்ன வேணும் அப்படின்னாராம். உங்களை பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறீங்களா? இல்லை, நெக்ஸ்ட் வீக் மண்டே வாங்க, அப்போ தான் அப்பாயின்மெண்ட்டுன்னு கதவை போட்டிட்டார். இவர் இப்படியா 1 வாரம் 2 வாரம் போச்சு, யாருமே பேசலை. ஒரு நாள் என்ன பண்ணாராம் இந்த மனுஷன், கையில் ஒரு கொடையை எடுத்துகிட்டு போனாராம். கொடை, சாமியார் பூசை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் பாடுபட மனமு தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து இவர் கொடை எடுத்துட்டார். அது வானுயர்த்தி சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது அப்படின்னும் போது கொடையை விரித்து பிடிச்சிட்டார். கொடையை விரித்து பிடிச்சோன்னே எல்லாரும் உடனே பார்க்குறான், யார் அவன் கிறுக்கு பையலாக இருப்பான், கோயிலுக்குள்ளே கொடை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான், யாரா அவன்? எல்லாரும் கொடையை மறைக்குது, ஆண்டவர் மறைக்கிறார். எல்லாரும் ஆண்டவர் மறைக்கிறார், கொடையை மடக்குன்னா. சலசலப்பை பார்த்த உடனே சாமியார் நன்மையை வச்சுட்டு இறங்கி வந்தார். இறங்கி வந்து, யார் நீனே, எங்கேருந்து வந்திருக்கிற, ஹூ ஆர் யூ அப்படின்னாராம். அப்போ தான் அவர் சொன்னாராம், இதை கேட்பீங்கன்னு தாண்டா நானும் 1 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன், யாரு நீன்னு கேட்பீங்க. பார்த்தீங்களா, இந்த கதை சொல்லுகிற சம்பவம் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? மனிதன் முதல்ல நம்ம பக்கத்தில் யாருன்னு தெரியணும். பெரிய பணக்காரன் ஏழை லாசரை பார்க்குறல்ல, கதையை பார்க்குறமே, அந்த பணக்காரன் என்ன தப்பு பண்ணான்? ஏழை லாசரை நாயை விட்டு கடிக்க விட்டானா, இல்லை எட்டி உதைச்சானா, உள்ளே போகிறப்பெல்லாம் நாய் பையில பட அப்படின்னு உதைச்சானா? இல்லையே.
இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனானா? இல்லையே, ஒன்றுமே செய்யலை. அவன் பேசாட்டு அவனுடைய மஞ்சத்தில் படுத்துக்கிட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டான். கீழே விழுவுறதெல்லாம் அள்ளி கொண்டு வந்து வெளியில் போட்டாங்க. நாயும் தின்னுச்சு, அவனும் தின்னான். அவ்வளோதான் கதை. ஆனால் கதை சொல்கிற ஆழம் எங்கே இருக்குது தெரியுமா? செத்த பிறகு ஒரு சொட்டு தண்ணியை விரலில் விட்டு அவன் என் வாயில் வைக்கும்படி சொல்லிங்க அப்படின்னு அவன் கதறினான். எதற்கு இவ்வளோ அழுத்தமாக எழுதியிருக்கிறாங்க? இவன் செய்த குற்றம் என்ன, பாவம் என்ன? இப்படி படுத்திருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவன் இங்கே வந்து படுத்திருக்கான்? யார் இவன் இங்கே வந்து கிடக்கிறானேன்னு இந்த பணக்காரன் கேட்க மறந்து போனான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தில் பெரிய பாவம் என்ன பாவம்? அடுத்தவரை திரும்பி பார்க்காத பாவம். அந்த பாவத்தில் தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். நான், என் புருஷன், என் பொண்டாட்டி, என் பிள்ளை கதவை சாத்தியிருப்பான். வேற எந்த நாரும் வரப்படாது. எந்த நாரு? நாத்த நாரு, கொழுந்த நாரு, மாமனாரு, மாமியார், எந்த நாரும் வரப்படாது. ஆனால் வீட்டில் தேங்காய் உரிக்கும் போது மட்டும் நாரை எடுத்து வச்சுப்போம் தேய்க்கிறதுக்கு. அந்த நார் பயன்படுது, இந்த நார் எதுவும் நமக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எதை கட்டி எழுப்ப விரும்புகிறீங்க பாருங்க. உறவு சமூகத்தை எல்லாம் நம்ம உடச்சி எரிஞ்சு விட்டு நீங்கள் உங்கள் வீடு, வீட்டுக்கு மேலே வீடு. ஆண்டவர் கேட்குறாரு, விருந்தோம்பல், விரைந்து சென்றார்கள். ஆட்டிடியூடு, மனப்பாங்கு. பிள்ளைகளை இந்த மனப்பாங்கு சோதிச்சு பாருங்க. நிறைய குடும்பத்தில் பெத்த தாயை, அது உங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் தாய் மனைவியின் தாய், நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் தாய் உங்கள் கணவரின் தாய், ரெண்டு பேருக்கும் தாய் தந்தை ரெண்டு பேருக்கும் நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருக்கணும். உங்கள் கணவனின் தாய், உங்கள் மனைவியின் தாய், தந்தை, நீங்கள் எந்த ஆஸ்பெக்டில் தூக்கி எறிஞ்சாலும் அந்த வீட்டுக்கு அது சாபம். யோசிச்சு பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள், வயதானவர்கள் தூக்கி எறியப்படுறாங்க. நீ குழந்தையாக இருக்கிற போது உன் தாயின் மடி தான் உனக்கு டாய்லெட்டு, உன் தந்தையின் தோல் தான் உனக்கு டாய்லெட்டு. நீ அங்கே தான் எல்லாம் போனீங்க. அவர்கள் ஒரு நாளும் சலனப்படலையே. யாருக்கோ விருந்தோம்பலை பற்றி பேசுகிறோம். வீட்டில் நமக்கு வாழ்வளித்த ஒரு தாயை, தந்தையை நீ எப்படி அவமானப்படுத்த முடியும்? ஒரு வயதானவர் எங்ககிட்ட வந்து உதவிக்கு நிற்கிறாரு, என்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கிறார். நல்லா வாழ்ந்தவங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. சொல்கிறாரு, மாதத்துக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு செஞ்சு விடுங்க. நாங்கள் கொடுக்குறோம், நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த மாதிரி வர இடத்துல எனக்கு ஒரு சிறிய காணிக்கை கொடுப்பாங்க. அந்த காணிக்கையெல்லாம் போட்டு ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற குடும்பங்களுக்கு மாதம் 5 கிலோ அரிசி, ஒரு மாதத்துக்கு தேவையான இந்த குரோசரிஸ், மளிகை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். எதையாவது ஆக்கி போட்டு சாப்பிட்டு ஓட்டுங்க வண்டியை, நம்மளால் முடிஞ்சது அவ்வளோ. அதை வாங்குவதற்கு வந்து ஒரு சில பேர் உட்காருவாங்க, வயதானவர்கள். அவர்களை பற்றி விசாரிக்கிற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகள் நீங்கள் இருக்கிற பொழுது ஏன் அந்த தாய் தந்தையை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது? நான் விரட்டி விட்டுடலாம், அதான் பிள்ளைகள் இருக்கே, அப்போய் கேளியா அப்போயா. அவங்க கைவிடப்பட்ட நிலையில் தானே இப்படி கையேந்தும் நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆட்கள் இருந்தாலும் நான் அவர்களை கைவிடுவதில்லை. தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. விரைந்து செல்லுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை வெளிப்படணும். நம்பிக்கை செயல்பாட்டில் வெளிப்படணும். செயல்பாட்டில் வெளிப்படாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போகலான்னு நம்ம நம்பிக்கையோடு நிற்கிறோம். நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். எந்த நம்பிக்கை? உங்களை பார்த்தா தெரியணும். தேவ பிள்ளைகளே, பெருமைக்காக, அடுத்தவங்களுக்கு தெரிவதற்காக நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளத்தில் தூயாவி சொல்லும்படியாய் செய். ஆன்மீகத்தை இறுக்கி பிடிச்சிருப்பேன், ஆனால் வீட்டுக்குள்ளே அவமானம். பெங்களூர் போயிருந்தேன், ஒரு பிள்ளை வந்து ஆசீர்வாதம் வாங்குச்சு. கையில் 2 குழந்தைங்க, பசங்க, சின்ன சின்ன பசங்க. அந்த மகளுக்கு ஒரே மகிழ்ச்சி என்னை பார்த்ததில்ல. நானும் திருச்சி தான் ஃபாதர் அப்படின்னுச்சு.
நம்ம ஊருக்காரியா நீன்னு? இல்லை ஃபாதர், என் ஊர் இதுதான் ஃபாதர், நான் வாக்கப்பட்டு வந்த ஊர் அந்த ஊர் ஃபாதர், கல்யாணம் கட்டிட்டு அந்த ஊருக்கு வந்தேன் ஃபாதர்னுச்சு. நான் தான் அடுத்த கேள்வி கேட்டுட்டேன், இப்போ என்ன லீவுக்கு வந்திருக்கிறியான்னு கேட்டேன். அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு கதை. இல்லை ஃபாதர், இப்போ நான் இங்கே தான் ஃபாதர் இருக்கிறேன். ஏம்மா என்ன பிரச்சனை? வீட்டுக்காருக்கு வேற ஒரு தொடர்பு ஆயிடுச்சு ஃபாதர். ஐயோ, அதுக்கு அவங்க என்னை அனுப்பிச்சிட்டாங்க ஃபாதர். வீட்டில் வேறு யாரும் இல்லையான்னு கேட்டேன். எல்லோரும் இருக்கிறாங்க ஃபாதர். அவர் தம்பி, அவருக்கு தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க, மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் இருக்கிறாங்க. எப்படிம்மா உன்னை பிள்ளையோடு அனுப்புறேன், இங்கே யார் இருக்கிறா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். இங்கே எனக்கு யாருமே இல்லை ஃபாதர், என் அப்பா அம்மாவெல்லாம் நான் சின்னதுலேயே செத்துட்டாங்க ஃபாதர், நான் தனி மரம், எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூட இங்கே யாருமே இல்லை. இது நான் வளர்ந்த ஊர், பிறந்த ஊர், அதனால் இங்கே இருக்கிறவங்க என்னைய பார்த்துக்கிறாங்க ஃபாதர். எங்கே உன் மாமியார் மாமனார்லாம் போனாங்க? அப்போ அந்த மகள் சொன்னால், என் மாமியார் அன்பிய தலைவி ஃபாதர், அன்பிய தலைவி, வீட்டில் வம்பியம், தெருவில் அன்பியம். பிரைஸ் தி லார்ட். வேதனையாக இருக்குல்ல? எனக்கு வேதனையாக இருந்துச்சு. உங்களுக்கு வேதனையாக இருக்கா? என்ன உணர்வே இல்லையா? வேதனையாக இருக்குல்ல? எங்கேயோ ஒரு கதை இல்லை, என் வீட்டில் என்ன கதை, அதை நீங்கள் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். தாத்தா பாட்டி, வயது வந்த பிள்ளைகள் இருப்பீங்க. உங்கள் தாத்தா பாட்டி அப்படி கைவிடப்பட்ட நிலையில் இருந்தா நீ கேட்கணும் உங்கள் அப்பாட்ட, ஏன் பாட்டியை கொண்டு அங்கே விட்ட, ஏன் தாத்தாவை கொண்டு அங்கே விட்ட, கூட்டு வா நான் பார்த்துக்கிறேன், சோறு போடு. பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகள் கேட்கணும். ஆண்டவர் உங்களையும் எழுப்புறாரு, நீங்களும் அந்த வேதனைக்குள்ளே சந்திக்க போறீங்க. பிரைஸ் தி லார்ட். இல்லை சாமி தூரமாக இருக்கிறாங்க, அவங்க அங்கே தான் இருக்க இருக்கட்டும். நீங்கள் இங்கேருந்து ஒரு 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 1000 ரூபா கொடுக்கலாமே, ஒரு 1000 ரூபா பணமாவது அனுப்பலாமே, உதவி செய்யலாமே. பாருங்கள், நிறைய நம்ம பேச முடியல, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பாருங்கள், விரைந்து சென்றார். பாருங்கள், ரெபேக்கா தொடக்க நூல் 24:18 சொல்லப்பட்டிருக்கிறது. ரெபேக்காவை ஆபிரகாமினுடைய பணியாளர் பார்க்கும் பொழுது ரெபேக்கா என்ன செய்கிறாங்க, அந்த குறிக்கப்பட்ட பிள்ளை, ஆண்டவரால் குறித்து வைக்கப்பட்ட ஈசாக்குன்னு குறித்து வைக்கப்பட்ட பிள்ளையை இவர் கண்டுபிடிக்க விரும்புகிறாரு. அப்போ அந்த மகள் என்ன செய்தால் பாருங்க, ரெபேக்கா விரைந்து தன் குடத்தை இறக்கி அந்த தண்ணீரை அவருக்கும் அவருடைய அந்த ஒட்டகங்களுக்கும் கொடுத்தார். அந்த வார்த்தையை பார்க்குறோம், விரைந்து இதை செய்கிறார். அப்படின்னா விரைந்து செஞ்சாருன்னா அன்பு. ஒரு புதிய மனுஷன், வயசான ஆள், இந்த ஆளுக்கு நான் போய் ஊற்றணுமா தண்ணி இல்லை, பாருங்க செய்தாங்க. இப்படி நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியும் பிள்ளைகளை. தாவீது 1 சாமுவேல் 17:48 நம்ம பார்க்குறோம். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளை நம்பி ஓடுறாரு, பயந்துகிட்டு நிற்கல, கடவுள் என்கிட்ட இருக்கிறாரு, அதனால் அவர் என்னை வெற்றியடைய வைப்பார். நீங்களும் நன்மையானவைகள் செய்ய போகிற பொழுது பயப்பட வேண்டாம், ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை அவர் வெற்றியடைய செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல அருமையான வார்த்தைகளை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஹேஸ்ட்டுங்கிற வார்த்தை நம்முடைய புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் எப்படி போடப்பட்டிருக்கிறது தெரியுங்களா? ஸ்பூடே அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸ்பூடே அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹேஸ்ட், வேகமாக, டெலிஜென்ஸ், ஏர்னஸ்னஸ், அதாவது விருப்பத்தோடு செயல்படுதல். இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இவ்வளவு இருக்கிறது. எந்தூசியாசம், ஆர்வமாய் செயல்படுதல். இப்போ நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இத்தனை காலங்கள் நன்மைகள் செய்திருக்கிறீங்களே, உங்கள் வீட்டில் கணவன் மனைவி அன்பு செய்கிறீங்களே, எப்படி செய்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் பண்ணவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். கை பிடிச்சவங்கெல்லாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். கை பிடிச்சிங்களா? கை பிடிச்சிங்களா? எல்லோரும் நம்மளை முறைச்சி பார்க்குறாங்க. இவன் கையை அப்போ நம்ம பிடிச்சோம், என் கையை இல்லை, வீட்டுக்கார கையை பிடிச்சிங்களா?
மனைவி கையை பிடிச்சிங்களா? பிடிச்சோம் ஃபாதர், பிடிச்சோம், பிடிச்சதா அதோட பிடிச்சிருச்சு ஃபாதர். அந்த இடத்துல தான் நீங்கள் காயப்பட்டு இருப்பீர்கள், கலங்கி நின்று இருப்பீர்கள். அந்த நபரை நீங்கள் இன்னைக்கு எப்படி அன்பு செய்கிறீங்க? கல்யாணம் ஆனப்போ கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிட்டுருப்பீங்களே, செல்லம் எல்லாம் கூப்பிட்டீங்களே, குட்டிமா. சாமியார் சொல்கிறத பார்த்தா அவர் யாரையோ கூப்பிட்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்ன பிரைஸ் எல்லாம் இப்படியெல்லாம் கூப்பிட்டீங்களே, இப்போ எப்படி கூப்பிடுறீங்க கணவரை மனைவியை? இந்தாடி இந்தாடி இங்கே வாடிங்க, இந்தாடி இங்கே வர சாமியார் வந்திருக்காரு, யோ தாயா வாயா புருஷனை. ஏன் அன்பில் குறை வந்தது? அப்பா அம்மாவை எப்படி கூப்பிடுறோம்? என்னை பெத்தான் பாருங்க அவங்க அப்ப. பிள்ளைங்க இன்றைக்கி அப்பாவை அப்படி தான். இந்த என்னம்மா அந்த கிளை போல்டு வந்துருச்சா? அப்பாவை பிள்ளைங்க இன்றைக்கி அப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க. உன் புருஷன் வந்துட்டாரா? வார்த்தைகளை பார்த்தீங்களா? தயவு செய்து நீங்கள் உங்களுடைய அன்பை பரிசோதித்து பாருங்கள். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் முதல்ல ஆரம்பிக்கணும். உன்னை தூக்கி வளர்த்த தாயை தந்தையை நீ எப்படி அன்பு செய்கிற? விரைந்து விவேகமாய் அன்போடு நீங்கள் செயல்படுறீங்க. எப்படி செயல்படுறீங்க? இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாம் செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு எவனுக்கோ முத்தம் கொடுக்குற. ஏன் ஃபோனில் இமோஜியில் முத்தம் போடுறேன். அம்மாவுக்கு ஒரு நாள் முத்தம் கொடுத்துருப்பியா? அப்பாவுக்கு ஒரு நாள் முத்தம் கொடுத்துருப்பியா? நமக்காக நாள் பூரா போய் வெயில்லையும் வேகாத காரியத்திலையும் வெந்து வீணாக போய் வர மனுஷன் அப்பா. என்னைக்காவது அவர் கஷ்டத்தை நம்மகிட்ட சொல்லியிருப்பாரா? நான் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இன்றைக்கி இவ்வளோ அவமானப்பட்டேன். வேலை செய்கிற இடத்துல அவரை கேவலமாக பேசியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. அதையெல்லாம் இதயத்தில் தாங்கிக்கிட்டு ஓரமாக வச்சுட்டு என் பிள்ளைக்கு இது பிடிக்குமேன்னு வரும்பொழுது பக்கோடா வாங்கிட்டு வருவார், என் பிள்ளைக்கு பிடிக்குமேன்னு போண்டா வாங்கிட்டு வருவார். அப்படியெல்லாம் நன்மை செய்த தகப்பனை தாயை என்ன நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க? யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாவை எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா? தாமா வா போ. சின்ன பிள்ளைகளாம் கேட்குறீங்களா? இங்கே ஒரு நாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாய் வருகிறார், பன்றி வருகிறார் அப்படி சொல்லுவீங்களா? நாய் எப்படி சொல்லுவீங்க? நாய் வருகிறார், பன்றி வருகிறார் அப்படி சொல்லுவீங்களா? நான் 2 பேர் மட்டும்தான் தலையாட்டுறான், மற்றவெல்லாம் அப்படி முழிக்கிறான். அவன் பார்க்குறான், எவ்வளோ நேரம் அங்கே தனியாக பேசிகிட்டு இருந்த, இப்போ ஏன் எங்கே திரும்புகிற? அம்மா அப்பாவை எப்படி நீங்கள் நாயெல்லாம் அப்படி தான் கூப்பிடுவீங்களா? நாய் வருது அப்படி தானே சொல்லுவீங்க. நாய் வருது, பன்னி வருது அப்படி தானே சொல்லுவோம். நாய் வருது, பன்னி வருது, எங்கள் அம்மா வருது. இப்போ எந்த கேட்டகரி நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா? நாய்க்கும் பன்னிக்கும் கொடுக்குற கேட்டகரி தான். எங்கள் அப்பா இந்தாப்பா இங்கே வாப்பா. இதே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் எப்படி பேசுகிறாங்க? டீச்சர் இங்கே வா டீச்சர் சொல்கிறாங்களா? அங்கே போனோன்னு டீச்சர் என்னங்க டீச்சர். அப்போ அங்கே இங்கே வருதே, ஏன் இங்கே வரல? அப்போது இதற்கு இடம் கொடுத்தது யார்? நீங்கள். சொல்லி கொடுக்காதது யார்? நீங்கள். 10 கட்டளையில் வரக்கூடிய தாய் தந்தையை மதித்து நட என்கிற அடிப்படை கட்டளைக்கு அடிப்படையான காரியத்தை கற்றுக் கொடுக்காத பெற்றோர்கள் அவமானத்திற்குரியவர்கள். நீங்கள் பிள்ளைகளினுடைய சாபத்திற்கு நீங்கள் அடிக்கோடிட்டு வச்சிருக்கிறீங்க. சொல்லிக் கொடுங்க. வயது வந்த பிள்ளைகள் இனிமேல் அப்பா அம்மாவை போய் கூப்பிடுங்க. அப்பா வாங்கப்பா, அம்மா வாங்கம்மா, போங்கம்மா. ஒரு சின்ன மரியாதை தான், அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். செய்து பாருங்க. 10 கட்டளை நீ கடைபிடி. உங்கள் அம்மா இதுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. 10 கட்டளையை நீ கடைபிடிக்கலைன்னா அது பாவம், அது ஆசீர்வாத கேடு. பாருங்க, இன்னைக்கு அவங்க இவ்வளவு ஆர்வமாக செய்தாங்க அப்படின்னா உங்கள் செயலையும் செய்து சுற்றி பாருங்க. அதை தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய செயல்களை சுற்றி பாருங்க.
நீங்கள் அன்பு கொடுக்குறீங்களே, அதில் இந்த உணர்வுபூர்வமான அன்பு வெளிப்படுதா? ஒரு ஈகர்னஸ், ஒரு எந்தூசியாசம், ஒரு ஆர்வம் இருக்குதா? என் பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே 10 பேர் உட்கார்ந்துருந்தாலும் அந்த 10 ஆத்மாவுக்காக நான் ஆர்வமாக பேசுவேன். பிரைஸ் எல்லாம். அதனால தான் ஆண்டவர் என்னையை கூட்டிகிட்டு ஓடுறார். இவன் ஆளே இல்லைனாலும் பேசுவான்டா. மாதா டிவியில் முதல்ல ஷூட்டிங் எடுக்க கூப்பிட்டாங்க. நானும் மாதா டிவியில் கூப்பிட்றாங்களேன்னு போயிட்டேன். கேமராவை செட் பண்ணாங்க. செட் பண்ணிவிட்டு ஊழியர்கள்லாம் இருந்தாங்க. நான் கூட எல்லோரும் இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, எல்லாம் எந்திரிச்சு கும்பிட்டுட்டு போயிடுச்சு. ஏன்னா டியூட்டியான். பாட்டுக்காரர் அங்கே நிற்கிறாரு, நான் திரும்பக்கூடாது, கேமராவை பார்க்கணும். கீபோர்டு வாசிக்கிறவர் அந்த பக்கம் நிற்கிறார், நான் திரும்பி பார்க்க முடியாது, கேமராவை பாருங்கன்ட்டாங்க. 1 மணி நேரம் பிள்ளைகளே, யாருமே இல்லாத இடத்துல அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு உண்மை தெரியுமா? நான் மனசுக்குள்ள ஐயோ எப்பா யாருமே இல்லாத இடத்துல இப்படி கூவ விட்டாங்களே அப்படின்னு போராட்டத்திலேயே அந்த ஆராதனையை நடத்தி கொடுத்து முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எப்பா எப்படி வந்திருக்குன்னு தெரியலப்பா, என்னையே ஜெயிக்க வச்சிருங்கப்பா அப்படின்னு. ஆண்டவர் அந்த ஆராதனை சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு. அப்போ எல்லா இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நின்றுடுச்சு. அப்போ அவங்க எதை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க தெரியுமா? இந்த ஆராதனையை தான் அந்த ஸ்டோரிங்கில் வச்சுட்டாங்க. அப்போது அந்த ஷட் டவுன் ஆனப்போ டிவியில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆராதனை ஓடிக்கிட்டே இருக்கும். 3 நாள் என் ஆராதனை தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாம். ஒரு ஃபாதர் பார்த்துட்டு கேட்டார், யோ எப்போ திறந்தாலும் நீ தாயா நிற்கிற? நான் சொன்னேன், அது ஃபாதர் இது மாதிரி ஆயிடுச்சு, அதனால் டிஃபால்ட்டாக அது ப்ரோக்ராம் போட்டிருக்குறாங்க, அதனால் அது ஓடுது ஃபாதர்னு. அப்படியா, பரவாயில்ல நல்லா தான் பேசுகிற அப்படின்னார். தேவ பிள்ளைகளே, கடவுள் நமக்கு எப்படி இடம் கொடுக்கணுமோ அங்கே கொண்டு கொடுப்பார் நமக்கு. பிரைஸ் எல்லாம். நம்ம செய்ய வேண்டியதை ஆர்வமாக செய்தால் போதும் பிள்ளைகளே, பலனை எதிர்பார்க்காத, நீ செஞ்சுட்டு போ. ஆண்டவர் பின்னாடியே அதை வெற்றியாக்கிக்கிட்டே வருவார். உன்னுடைய காரியங்களை அவர் நிறைவாக்கி கொண்டே வருவார். நீ ஒரு கட்டத்தை தாண்டி போய் இப்படி திரும்பி பார்க்கும்போது உன்னை சுற்றிலும் மதில் சுவர் போன்று ஆசீர்வாதங்கள் குவிந்து கிடப்பதை நீ காண்பாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்னை மரியாள் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். மதியான சாப்பாட்டுக்கு போகிறோம். பசிக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட். பர்றா என்ன போடுறாங்க பாருங்க, எவ்வளோ சத்தம் பாருங்க, காது கேட்காம போயிட போகுது இவனுக்கு. உங்களை எனக்கு பார்த்தோன்னே புரியுது. ஆமாம், அதனால் உங்களுக்கெல்லாம் பசிக்கும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். பாருங்கள், அன்னை மரியாள் வேகமாக போனாங்க, விரைந்து போனாங்கன்னா அதில் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஒரு ஆன்மீக அர்த்தத்தினுடைய அடையாளங்கள் என்ன இருக்குன்னா, லவ் இன் ஆக்ஷன். அவங்க அன்பால் செயல்பட்டாங்க, பிரியத்தால் செயல்பட்டாங்க. செக் யுவர் ஆட்டிடியூட். உங்களுடைய மனப்பாங்கை சோதித்து பாருங்கள். ஒரு சபையில் நீங்கள் இருக்கலாம், ஒரு அருட் சகோதரியா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பர்ஃபெக்ட்டு கிடையாது. நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? குறையோடு பார்க்குறோமா? அந்த குறையோடு அன்பு செய்கிறீங்களா? வீட்டில் கணவனை மனைவியை பார்க்கும்போது குறையோடு தான் இருப்பாங்க, அன்பு செய்யுங்க. பாருங்கள், நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த பணியிடத்தில் எல்லாருமே நம்மளை மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்களும் குறையோடு தான் இருப்பாங்க. என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் குறையோடு தான் இருக்கிறாங்க. நான் அன்பு செய்து ஆகணும். பிரைஸ் தி லார்ட். 2 நபர்கள் என் மேலே பொய் கேஸ் போட்டு என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து, நான் அப்படியெல்லாம் பண்ணலை, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு எழுதி கொடுத்து தான் வந்தேன். அவங்களாம் யார்? என்னோட ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள். அவர்களை நம்பி பண பரிவர்த்தனைகளையும் அவர்களை நம்பி பல காரியத்தையும் செய்தோம், பொறுப்புகளை ஒப்பு கொடுத்தோம். கடைசியில் அவர்கள் நமக்கு கொடுத்த காயம் தலையிலே முள்முடி. பாருங்களேன், இதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. என் இயேசுவுக்கே இதுதான் நடந்தது. நமக்கு நடக்கிறத பற்றி கவலை இல்லை. அவர்களையும் நம்ம அன்பு செய்கிறோம். பிரைஸ் எல்லாம். காயத்தோடு தான் அன்பு செய்கிறோம், அன்பு செய்து தான் ஆகணும்.
அன்னை தெரசா அதுதான் சொல்கிறாங்க, லவ் அன்டில் இட் ஹர்ட்ஸ் யூ. நீ காயப்படும் வரை அன்பு செய்துட்டே இரு. நம்ம பின்வாங்க முடியாது. வேற சாய்ஸ் இதில் கிடையவே கிடையாது. ஆண்டவர் கொடுத்துட்டார். அந்த அன்பை நம்ம எப்படி கொடுக்குறோம் யோசித்து பாருங்களேன். லவ் இன் ஆக்ஷன், ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸ், ஒரு மகிழ்ச்சியான கீழ்ப்படிதல். கீழ்ப்படியணும், தலையில் அடிச்சுக்கிட்டு ஐயோ இல்லை. ஆண்டவர் முழுமையாய் கீழ்ப்படிந்தார், தந்தை அவரை உயர்த்தினார். அன்னை மரியாள் முழுமையாய் கீழ்ப்படிந்தார், ஆண்டவர் அவரை உயர்த்தினார். நானும் கீழ்ப்படிவேன். திருவெளிப்பாடு 3:21 படி ஆண்டவர் எனக்கு வெற்றியை தர போகிறாரு, எனக்கும் அவருடைய அரியணையில் உரிமை தருவார். நான் இங்கே கீழ்ப்படிஞ்சு நின்னேன்னா உலகம் எனக்கு பதில் அளிக்காமல் இருக்கலாம், உலகம் எனக்கு பெருமைகளை சூட்டாமல் இருக்கலாம். ஆண்டவர் இந்த ஜாய்ஃபுல் ஒபீடியன்ஸுக்கு, கீழ்ப்படிதல், மகிழ்ச்சியோடு கூடிய இந்த கீழ்ப்படிதலுக்கு கடவுள் பதில் சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக மிஷன் ஸ்டார்ட்ஸ் இமிடியட்லி. அன்னை மரியாள் வேகமாய் அந்த திட்டத்தை நோக்கி ஓடுறாங்க. உங்களுக்கும் திட்டம் இருக்குது பிள்ளைகளே. கடவுள் உங்களை படைத்ததற்கும் உங்களை இந்த ஊரில் நட்டு வச்சிருக்கிறதுக்கும் ஒரு திட்டம் இருக்குது. எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு போங்கன்னு நான் சொல்லலை. பைபிளை படிங்க, திட்டத்தை உணர்ந்து செயல்படுங்க, உடனே ஆரம்பிங்க. ஆண்டவர் எனக்கு கதவை திறக்கட்டும், அதுக்கு பிறகு நான் போவேன். இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ காலை வையி, நான் திறக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பேதுரு படகுல உட்கார்ந்துருக்கிறாரு, சீடர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசுவை பார்த்துட்டு பேய் பேய்னு கத்துனாங்க. இயேசு நான் தான் சொன்ன உடனே எல்லாரும் வாயை மூடிக்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் பேசினாரு. யாரு பேசினா? பேதுரு பேசினாரு. என்ன கேட்டாரு? நீர் கடவுள் தான் என்றால் நானும் கடலில் நடந்து வர கட்டளையிடுங்க. இயேசு உடனே கட்டளையிட்டார். ஆம் வா. உடனே படகை விட்டு இறங்கினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்துச்சு அங்க? என்ன நடந்துச்சு? சரி, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியா, கேட்கல. அவர் மூழ்கினார்னு சொல்வோம். அவர் மூழ்கினது ரெண்டாவது தான். முதல்ல என்ன நடந்தது? அவர் கடல் மீது நடந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பிறகு கடல் மீது நடந்த அனுபவம் பேதுருவுக்கு தான் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் படகை விட்டு வெளியே வர அனுபவத்துக்கு அழைக்கிறார். நீ சொகுசு படகுக்குள்ள உட்கார்ந்துருக்கிற, இதை விட்டு வெளியில் வந்தால் எனக்கு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றார், நீ வெளியே வா. அன்னை மரியாள் வெளியில் வந்தாங்க, சூசையப்பர் வெளியில் வந்தார். அவர்கள் இந்த இறை திட்டத்தில் பங்காளிகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. நீங்களும் வெளியே வாங்க. ஆண்டவர் அடுத்ததாக சொல்றார், தாழ்ச்சி. அன்னை மரியாள் தாழ்ச்சி ஆடையை அணிந்திருந்தார். இதோ நீங்களும் தாழ்ச்சி ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். எந்திரிச்சு நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருக்கு முன்னாடி இதோ இந்த அன்னை மரியாளை போல, சூசையப்பரை போல, திருத்தூதர்களை போல நாமும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, உயிரோட்டமுள்ள சாட்சியாக ஓடணும் பிள்ளைகளே. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கை வைத்து கூப்பிட்டு இருக்கிறார். தாயின் கருவில உன்னை தெரிந்தெடுத்தார். நீங்க எஸ் சொல்லுங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். திட்டங்களை வெளிப்படுத்த ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, உணர்ந்து கொள்ள ஆற்றல் தாரும் ஆண்டவரே, மன்றாடுவோம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. முழல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. முழல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன்,
அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை விரிப்போமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, க்ளோஸ் யுவர் ஐஸ், எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட்ஸ் டு தி லார்ட். ஆண்டவர் விண்ணகத்தை நோக்கி உடைய கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, நாங்களும் அன்னை மரியாளை போல ஆசையோடு விரைந்து செல்ல, நல்ல மனப்பாங்கோடு விரைந்து செல்ல, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்துகிறேன் என்கிற அந்த ஊழிய உணர்வோடு பயணித்து செல்ல என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே இயேசுவே, ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை. என் உடல் உள்ளம் ஆன்மா ஆண்டவரே உமக்கே ஊழியம் செய்யட்டும். ஆண்டவரே, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் இயேசுவே, என்னை உமக்கே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் உடல் உள்ளம் ஆன்மாவை நீங்க இப்ப பலப்படுத்துங்க தகப்பனே. பலவீனப்பட்டு கிடக்கிறேன் அப்பா. அடுத்தவருடைய வார்த்தை என்னை பலவீனப்படுத்துகிறது, அடுத்தவர்களுடைய காரியங்கள் எங்களை பலவீனப்படுத்துகிறது, அடுத்தவர்களுடைய செயல்பாடுகள் எங்களை பலவீனப்படுத்துகிறது தகப்பனே. அந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை பெறணும்ப்பா. இதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. உடைய இதயத்தில் கையை வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இதோ நான் உமக்கு உகந்த ஊழியனாய் மாறணும். தாயின் கருவிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொல்றார், நானே உன்னை அறிந்திருந்தேன், நானே உன்னை பெயர் சொல்லி இறைவாக்கினராய் அழைத்தேன், திருநிலைப்படுத்தினேன். பரிசுத்த வல்லமை, பரிசுத்த இரக்கம், பரிசுத்த கிருபை பிள்ளைகளை நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி, பரிசுத்தாவியானவரே நன்றி, எங்களை படைத்த பிதாவே நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் தூய நீங்க துதிப்போம். கைகளை தட்டி சேர்ந்து பாடும். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் தூய நீங்க துதி. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் தூய நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை.